சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. முனைவர் வைகை செல்வன் தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய செய்தி தொடர்பாளர், மூத்த தலைவர் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு வைகை செல்வன், கைது என்பது அதீதம், நீங்கள் வேற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு திமுகவுடைய ரியாக்ஷன் ஒருத்தவங்க பார்வை. வணக்கம். ஒரு பொறுப்புள்ள துணை முதலமைச்சராக பணியாற்றியவர், இன்று பிரதான எதிர்கட்சியின் தலைவர் அவர். இப்படி கடந்த காலங்களிலும் இன்றைய காலங்களிலும் மிக முக்கிய பொறுப்பில் வகிக்கிறவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்டவர் தொடர்ந்து வரம்பு மீறி பேசுவதும் வார்த்தைகளை அழுக்காக்குவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தரக்குறைவான வார்த்தைகளை தொடர்ந்து அவர் பேசி வருகிறார். சட்டமன்றத்திலும் சரி, சட்டமன்ற பொதுவெளியிலும் சரி, தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை அள்ளி வீசுகிறார். ஒரு எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டலாம். நாங்கள் திறந்த மனதோடு வரவேற்கிறோம். தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுகிற போது அது உண்மையாக தவறாக இருந்தால் நேரான பாதைக்கு அழைத்து செல்வதற்கு அரசாங்கம் திறந்த மனப்பான்மையோடு தன்னுடைய நெஞ்சுரத்தோடு பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கொச்சையான வார்த்தையை சொல்லி அசிங்கப்படுத்துவது என்பது அநாகரிகமான செயல் இல்லையா? இதுதான் ஒரு பொறுப்புமிக்க ஒரு எதிர்கட்சியின் வார்த்தைகளா? ஆக இவையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது பெண்குலத்தையே இழிவுபடுத்துகிற ஒரு நிகழ்வாகும். முனைவர் வைகை செல்வன், கோர்ட்டு சொல்லியிருந்தது 12 மணி வரைக்கும் நடவடிக்கையை ஒத்தி வைங்க அப்படின்னு. அதை தாண்டியும் இந்த கைது எப்படி பார்க்கப்படும், நீதிமன்றத்தால் எப்படி பார்க்கப்படுங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கே. அதாவது நீதிமன்றம் உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், நீதிமன்ற உத்தரவுக்கு தலைவணங்குகிறோம். இருந்த போதிலும் கூட இந்த கைது நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கிறது. ஆக இது ஒரு பொறுப்பு மிகுந்த எதிர்கட்சி தலைவர் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். ஒரு தனிப்பட்ட தாக்குதலை எப்போதும் தொடுக்கக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர்கள் தாக்குதலையும் தழுவுதலையும் ஒன்றாக கருதுகிற ஒரு மனப்பாங்கையோடு தான் எப்போதும் செயல்படுவார்கள். ஆனால் இது போன்ற ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பேச்சுக்கு கைதா, நாங்கள் வேற ஒரு அர்த்தத்தில் பேசணும், நீங்கள் இன்னொரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு திமுகவுடைய லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பேச்சுக்கு கைது என்பது எவ்வளவு பேர் பேசுகிறார்கள், அவையெல்லாம் கடந்து செல்லப்படுகிறது. ஆனால் பொறுப்புள்ள ஒருவர் பேசுகிற போது அது பார்க்கப்படுகிறது, உற்று நோக்கப்படுகிறது, அது மிக முக்கிய செய்தியாக மாறுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு எதிர்கட்சி தலைவனுடைய வார்த்தைகளில் மிகுந்த வேதனைப்படுகிற சூழ்நிலை உருவான காரணத்தினால்தான் இந்த கைது என்கிற நிலைக்கு அரசு செல்கிறது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.